நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் செய்கிற தேவன். உலகம் எத்தனை வழிகளை அடைத்தாலும் ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது என் தேவன் 7 வழிகளை திறக்க வல்லவரா இருக்கிறார். கவலையே படக்கூடாது. யாரும் இல்லையா, யார் தூக்கிட்டு போவா, யார் உதவி செய்வா, யார் கை கொடுப்பா, யாரும் கையும் கொடுக்குவானா காலம் கொடுக்குவானா. நம்மை தூக்கி நிறுத்துகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அதிசயத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். வருகிற நாட்களிலே நாம் அதை காண வேண்டும். நாம் அதற்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆமா, பிறந்தது கிறிஸ்தவன், தாத்தா கிறிஸ்தவன், பாட்டி கிறிஸ்தவன், இந்த வண்டிலாம் ஓடாது. அது 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. வித்தியாசமான விதத்திலே கொண்டு செல்லும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த நோக்கத்தை கொஞ்சமாவது நாம் சிந்திக்க வேண்டும்.